குழப்பங்கள், கவலைகள், தாழ்வு மனப்பான்மை, பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் நான் வந்து புத்தகத்தையோ இல்லை யூடியூப்பையோ பார்ப்பேன். அம்மாவுடைய ஸ்பீச் வந்து கேட்க ஆரம்பித்தேன். முன்னாடி பேசின அம்மா சொன்ன மாதிரி காலையிலையும் இரவுலையும் எந்நேரமும் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு அவங்களுடைய மேக்ஸிமமான ஸ்பீச்சை கேட்க 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 அந்த நேரத்தில் இந்த பேயாட்டம் ஆடிட்டு இருந்த மனசு கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சு ஏற்கனவே ஆத்மஸ்வரூபமாக இருந்த விஷயம் கொஞ்சம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்க, அம்மா பிடிச்சிக்க. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே வரியில் இந்த மொத்த அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, வழி தவறி போன ஆட்டுக்குட்டிக்கு ஒளியாக இருந்து மீண்டும் இறைவனுடன் இணையக்கூடிய வழியை காண்பித்த ஒரு பேராத்மாக நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை ஜம்முன்னு வாழலாங்க. என்ன மனசு வேணும்னா கொஞ்சம் மனம் விழிப்புணர்வோடு இருக்கணும், கொஞ்சம் அறிவாக இருக்கணும். சூழல்கள் மாறாது. என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்ப்பா. சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் நான் என் சந்தோஷத்துலேருந்து சூழல்கள் என்ன மாறினாலும் இதுதான்மா கல்வி கற்றுக் கொடுக்கணும். எத்தனை சூழல்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவனை சுற்றி என்ன நடந்தாலும் அவன் தன் நிலையிலிருந்து மாறாமல் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் கல்வி கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்குதா? நல்லா படித்த எந்த ஊர் சதவீதத்தில் அதிகமாக இருக்கோ, எந்த மாநிலம், அந்த மாநிலத்தில் தான் தற்கொலைகளும் குற்றங்களும் கொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. படித்த சமுதாயம் தான். பாசமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எந்த குடும்பம் அதிக படிச்சிருக்காங்களோ அந்த குடும்பத்தில் பாசம் இல்லாமல் போயிடுது. மனதை என்னமோ கல்லாக்கிக்கிறாங்க, அறிவால் செயல்படுகிறார்கள். ஏமா உங்களுக்கு படிப்பு என்பது இந்த மாதிரி குணத்தை, உங்களுக்கு பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வந்ததே தவிர உங்கள் மனசை கல்லாக்கி கொள்வதாக்கா கல்வி வந்தது? தன்னை சார்ந்தவர்களையும் காத்து அந்த குடும்பத்தை நல்வழியில் கொண்டு போகணும்னா பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கு கல்வி வேணும். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு எழுத படிக்க தெரிஞ்சு அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு கணக்கு வழக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை உடைய பெண் தான் நம்பிக்கை உள்ள சமுதாயத்தை உருவாக்க முடியும், நம்பிக்கையோடு குடும்பத்தை நடத்த முடியும். முதல்ல அவள் சுய மதிப்பு அவளுக்கு நல்லா இருக்கும். இப்படி தரங்கெட்டு போவதற்கு அல்லவா தானும் கெட்டு மற்றவர்களுக்கும் கெடுப்பதா கல்வி? இப்படி எல்லாமே நல்லது தான். அப்போ அதுதான் கல்வி கற்றுக் கொடுக்கணும். எது? நம்முடைய உணர்ச்சிகளை மேலாண்மை செய்து எந்த சூழல்கள் நம்மளை சுற்றி நடந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்கணும். கடந்ததையே நினச்சி சென்றது இனி மீளாது மூடரே, நீ சென்றதையே சிந்தை செய்து சிந்தித்து கவலை என்னும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம்ன்றான் பாரதி. முட்டாள்களே, போனது இனி கிடைக்காதுப்பா. அதையே நினச்சி 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 அதுலேயே கவலைப்பட்டு அப்படியே போய் குமஞ்சி நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுறியே. இன்று புதிதாய் பிறந்தோம், ஆடி களிப்புற்று இன்புற்று வாழலாம். வாங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம், வாங்க சந்தோஷமாக இருக்கலாம், வாங்க போனது போச்சு விட்டுருங்க. இன்றிலிருந்து சந்தோஷமாக இருக்கலாம் வாங்க என்று சிந்தை செய்து இன்றைக்கி தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினச்சிக்கோங்க. நினச்சா முடியுமா இல்லையா? வாழ்க்கை நமக்கு எவ்வளோ இது இல்லையா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. மாண்ட பிறவி ரொம்ப கஷ்டம். அதில் இந்த மாதிரி ஊனம் இல்லாமல் பிறக்க எத்தனை பேர் பாருங்கள், அதெல்லாம் பார்க்கணும். எத்தனை பேர் நம்மெல்லாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு மனநோய் காப்பகம் போகணும், ஊனமுற்றவர்களை பார்க்கணும், கண் பார்வையற்றவர்களை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த வினாடி நமக்கு ஒரு ஸ்பார்க் வரும். பார்வையற்றவர்கள் அப்படி நடந்து போனால் நம்ம பார்க்கணும், பா இறைவா நன்றி, அவங்கள நல்லா பார்த்துக்கோ இறைவா, என்னை நல்ல பார்வையோடு கொடுத்துருக்கு. மன முதிர்ச்சி குன்றவர்கள் அப்படியே ஆடை இல்லாமல் கூட சுற்றிட்டு இருப்பாங்க, அவர்களை பார்க்கும்போது நன்றி சொல்லுங்கள். ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத சில பேரை பார்க்கும்போது பாவம் இல்லையா? அவர்களை பார்க்கும் பொழுது பரிதாபப்படுங்கள், இறைவா நன்றி. அவர்களை நாம் மனிதர்களாக கூட பார்ப்பதில்லை. மற்ற குறைபாடுகள் உள்ளவர்களை பார்த்து பரிதாபப்படும், ஆனால் இவர்களை பரிகாசம் இல்லை செஞ்சிட்ருக்கோம். என்ன மனித மனம் பாருங்கள். இறைவா நன்றி. எத்தனை பேர் தெருவில் படுத்துட்டு இருப்பாங்க, மழை வந்தால் நமக்கு சந்தோஷம், ஆனால் அவர்களுக்கு
வெயில் மழை ஒரு நாள் நம்மளை எங்கே அசௌகரியமாக போய் ரூம் இல்லாமல் தங்க சொன்னால் தங்க முடியுமா? பொது இடத்துல இங்கே நல்லா தான் இருக்கும், பாத்ரூம் வசதியில் நல்லா தான் இருக்கும். ஐயோ நான் பொது இடத்துல போக மாட்டேன், அவங்களுக்கு அது கூட கிடையாது. எனக்கு தனி பாத்ரூம், எனக்கு தனி தான் நான் போவேன். பாத்ரூம் கொஞ்சம் அசுத்தமாக தான் நான் போக மாட்டேன். எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாருக்கும் உணர்வு ஒன்று தானே, எல்லார் உடம்பிலும் ஓடுது ரத்தம் தானே, எல்லாருக்கும் ஒரே உணர்வு தானே. ஏன் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை? அவர்களை பார்க்கும்போது சந்தோஷப்படுங்க. நம்ம பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. இறைவன் நம்மெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. 3 வேளை சாப்பாடை கொடுக்குறாரு. யாருக்காவது அன்றைக்கி நன்றி சொல்லியிருக்கோமா? சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டுன்னு ஏதாவது வேதனைப்பட்டுக்கிட்டு, யாரையாவது குறை பேசிக்கிட்டு, யாராவது குற்றம் பேசிக்கிட்டு, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இதுவா மாண்ட பிறவி? கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அதுலேயும் கூன் குருடு மனுஷனாக ஒழுங்காக பிறந்துட்டு, உருவளவில் பிறந்துட்ட, உள்ளத்தளவில் நல்ல ஞானமாக இருக்கிறது, கல்வி கொடுத்து அறிவாக வந்து இந்த மாதிரி சத்சங்கம் உட்காருது எவ்வளோ அரிது. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் பாருங்கள், எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்குது. கூப்பிட்டு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வேலை வெட்டி இல்லை, உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? அப்போ என்ன தான் வேலைன்னாங்க தெரியல. எதை நோக்கி இந்த எது பயனுடைய வேலை, எது பயனுடைய நேரம்னு தெரியலங்க. எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, 1008 வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னு தாங்க தெரியல. அந்த செகண்டில் அந்த உயிர் போன பிறகு 1008 வேலையை நின்று அப்படியே படுத்துட்டு, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படியே நான் அப்படி பார்ப்பேன். இவர் எவ்வளோ ஓடி இருப்பார்ல, கடைசி வினாடி வரைக்கும் ஓடி இருப்பார்ல. அந்த நின்ன உடனே முடிஞ்சிருச்சுல்ல, அவருடைய வேலைகள் எங்கே, அவருடைய கடமைகள் எங்கே. ஒரு நாள் கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னா, ஐயோ இல்லைங்க டைம் இல்லைங்க, முடியாதுங்க, குழந்தைங்க இருக்குது வீட்டில் சாப்பாடு சமைக்கணும், இல்லைங்க வேலை லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவன் வந்தவொன்னே அப்படியே போயிடுது, வினாடிகள் எல்லாம் முடிஞ்சிருது. ஞானம் கல்வி அறிவு இருக்குது, அறிவோடு அது மட்டும் இருக்கக்கூடாது, கருணை இருக்கணும். தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு, அறிவோடு சேர்ந்து இறை உணர்வும் அறநெறியும் ஒரு மனுஷங்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, அறிவோடு சேர்ந்த அன்பு இருக்குது பாருங்க, கருணை இருக்குது பாருங்க, அதுதாங்க மனிதனுடைய பிறப்பின் இலக்கணம். மனுஷன் அறிவாக இருக்கணும். ஆனால் அந்த அறிவு எதற்கு செயல்படணும்? தர்மத்திற்கு செயல்படணும். அடுத்தவனுடைய துன்பத்தை துடைப்பதற்கு அவன் அறிவு செயல்பட்டு விட்டது என்றால் அவன்தான் மனித வாழ்வின் இலக்கணத்தோடு வாழ்ந்தான். அறிவாக இருக்கேன் அறிவாக இருக்கேன் அறிவாக இருக்கேன்னு இல்லை. விவேகானந்தர் சொன்னது போல அவரிடத்தில் கேட்டாங்க, அன்பில்லாத அறிவு பெரிதா அறிவில்லாத அன்பு பெரிதானும் பொழுது அறிவில்லாத அன்பே பெரிதுன்னார். அன்பில்லாத அறிவை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவன் அழிவைத்தான் செலுத்துவான், அழிவை தான் கொண்டு போவான். அதே ஒருவனுக்கு அன்பு இருக்குது ஆனால் அறிவில்லை, அவன் எந்த அழிவும் கொடுக்க மாட்டான், அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அன்பு தாங்க சிறந்தது. மனித வாழ்வின் இறுதி நிறைவு எது? தர்மம். தயவு காட்டுங்க. இது மனிதனுக்கு தான் உரியது, வேற எந்த ஜீவராசியும் செய்ய முடியாது. வேற எந்த ஜீவராசியும் இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை அது பார்க்கும், கஷ்டப்படும், ஆனால் ஹெல்ப் பண்ணி தீர்க்க முடியாது. அதுக்கு அந்த வல்லமையை இறைவன் கொடுக்கல, மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்த வேளையில் வானகம் வந்து வழி திறந்திடும். எந்த தலைவர்களாக இருந்தாலும், எந்த மகான்களாக இருந்தாலும், எந்த விஞ்ஞானி, யார் சாதனையாளர்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் அப்படியே வந்துட்டாங்க நீங்கள் படிச்சிருக்கவே முடியாது. எல்லாரும் அந்த வரும். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வராத துன்பமா? மார்ட்டின் லூத்தருக்கு இங்கே வராத துன்பமா? நெப்போலியனுக்கு வராத துன்பமா? எந்த சாதனையாளர்களாக? மகாத்மா காந்தி படாத அவமானங்களா? அம்பேத்கருக்கு ஏற்படாத அவமானங்களா? பாரதியை என்ன சொல்லுவாங்க? கிறுக்கயிறு. அவர் பேரை கிறுக்கயிறு. வாவு சிதம்பரனாருக்கு ஏற்படாததா? பகத்சிங் எதிர்கொள்ளாததா? எல்லாருக்கும் வெற்றிக்கனி எடுத்து இறைவன் அப்படியே எடுத்து கொடுத்துடல. அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார், நான் 2 புத்தகங்களை இதுவரை 38 முறை என்னமோ சொல்லுவார். ஒரு சரியாக அந்த எண்ணிக்கை ஞாபகம் இல்லை, செய்தியை மட்டும் எடுத்துக்கோங்க. அத்தனை முறை பயன் பண்ணியிருக்காரு அந்த 2 புத்தகம் சொல்லுவார். ஒன்று திருக்குறள் சொல்லுவார், நிறைய முறை நான் படிப்பேன், எடுத்து 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 திருக்குறள் படித்து படித்து பயன். இன்னொரு புத்தகம், அந்த புத்தகத்தின் பெயர் எனக்கு சரியான ஞாபகம், ஆனால் அந்த அர்த்தம் ஞாபகம் இருக்கிறது. ஒரு கஷ்டமான நேரங்கள் வரும் பொழுது வெற்றியாளர்களும் தலைவர்களும்
பெரிய பெரிய அந்த விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்று ஒரு புத்தகம் இருக்கான். எல்லாரையும் பற்றி அது ஒரு புத்தகம் இருக்கான். அந்த புத்தகம் நான் எப்பொழுதும் எடுத்து எடுத்து படித்து கொண்டே இருப்பேன். இந்த துன்பம் வரும் வேளையில் அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெற்றார்கள் படிக்கணும். அதுதான் நமக்கு ஊக்கம். சும்மாவே எடுத்து கடவுள் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டான்னா தகரத்துக்கு தாங்க சோதனை இல்லை, தங்கத்தை சோதிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் வருதுன்னா நம்ம தங்கம்னு அர்த்தம். பழுத்த மரத்தில் தான் கல் அடிப்படும். அப்போ நம்மளை எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க, எப்போ பாரு கிண்டல் அடிக்கிறாங்க, இல்லை பின்னாடி பேசுகிறாங்க, குற்றம் பேசுகிறாங்க, குறை பேசுகிறாங்கன்னா அப்போ இது பழுத்த மரம். அப்போ தான் அதை பற்றி இவ்வளோ பேசுவாங்க. ஒன்றுமே இல்லாதவங்களை யார் பேசுவாங்க? ஒன்றும் என்னை பற்றியே தான் பேசுகிறாங்கன்னா அவ்வளோன்னு அப்போ நீ சூப்பர். ஆஃபீஸில் என்னை பற்றியே தான் பேசுகிறாங்க, அப்போ நீ அவ்வளோ பிரபலமடைந்து கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பொறுக்கலை, பேசுபடு பொருளாக நீ இருக்கிறாய் என்றால் அப்போ நீ உன்னிடத்தில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது. யாருமே நம்மளை பற்றி கண்டுக்கலன்னா அப்போ எப்படிங்க? இது ஒன்றுமே இல்லை, மண்ணு மாதிரி கடந்துட்டு போகுதுன்னு அர்த்தம். ஏன் என்னையே பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க? அப்பா நீ பாயிண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற போல இருக்கப்ப உன்னிடத்தில் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது. இல்லை என்றால் நம் கர்மம் அங்கே தொலைகிறது. இறைவன் என்ன பண்ணுறாரு? நமக்கு அந்த மாதிரி துன்பங்களையும் வேதனைகளையும் விமர்சனங்களையும் வச்சு தான் அவர் பக்கம் கூப்பிடுவார். அப்போ தானே கடவுள்கிட்ட போய் முறையிடுவோம், கடவுளே பாத்தியா. எதுவாக இருந்தாலும் நேர்மறையாக எதிர்கொள்ளுங்கள். எந்த விஷயம் இருந்தாலும் நேர்மறையாக பாருங்கள். நம்மக்கிட்ட தான் இருக்குது என்று சொல்லி ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒரு கோவில் கட்டும் திருப்பணி நடந்துட்டுருக்கு. மலை மேலே ஒரு கோயில் கட்டிகிட்ருக்காங்க. 3 சிற்பிகள் அங்கே அந்த கோயில் வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஏதோ கடவுள் சிலையை செதுக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த பக்கமாக வர ஒருத்தர் முதல் சிற்பி இடத்துல போய் கேட்குறாரு, ஐயா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன பண்ணி பார்த்த தெரியல, வேறு சொல்லணுமா? இங்கே என்ன நடந்துட்டுருக்க பார்த்தா தெரியுதா இல்லையா? கோயில் கட்டுறாங்க, ஏதோ உட்காந்து நானே வெயிலில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், வந்து என்ன நடந்துன்னு பயா. இப்படி கூட நான் குறைவாக சொல்கிறேன், இன்னும் கூட பயங்கரமாக பேசுவாங்க. அப்போ தான் அந்த தாக்கம் இருக்குன்னு என்று அப்படியே சொல்கிறேன். 2ஆமவர்கிட்ட போகிறார். ஐயா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கய்யா, இது என்னங்க நடந்துட்டுருக்கு? அவர் சொல்கிறார், ஐயா வயிற்று பொழப்புப்பா, இது செஞ்சால் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், என் பிள்ளை குட்டிங்களுக்கு சோறு போட முடியும், வயிற்று பொழப்புப்பா, வேறு என்ன பண்ணுறது, இவ்வளோ வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 3ஆமவர்கிட்ட போகிறார். ஐயா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நான் இறைவனையே செதுக்கி கொண்டிருக்கிறேன், நான் இறைவனையே படைத்து கொண்டிருக்கிறேன், நான் படைப்பாளன். யாரை படைக்கிறேன்? கடவுளையே படைக்கிறேன். மூவரும் செய்தது ஒரே வேலை தான். ஆனால் அவர்களுடைய எண்ண ஓட்டம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஒருத்தன் எரிச்சலோடு இந்த வாழ்க்கை எப்படி தான் வாழ்க்கையும், ஒருத்தர் எரிச்சலோடையே வாழ்வார். வாழ்க்கை என்பது அழகான ஒரு விஷயம், பொக்கிஷம். எப்போ பார் எரிச்சல், அடுத்தவங்களும் எரிச்சல், என்ன ஏது ஒன்றும் புரியாது. எப்போவுமே காலில் வெந்நீரை ஊற்றின மாதிரியே குச்சினே இருப்பாங்க நிறைய பேர். எங்கே ஓடுறாங்கன்னு தெரியாது. அந்த கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோமா, கிடைத்த ஒரு பொருள் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான், அவனுக்கு நன்றி சொல்லவே நமக்கு காலம் போதாதுன்னார விவேகானந்தர். அது புரியாது. 2வது ஒருத்தர் ஏதோ வாழறேன்ப்பா அப்படி கொஞ்சம் கிடக்கும். ஒன்று சில பேர் ஏதோ வயிற்று பொழப்பு, இந்த வாழ்க்கையே என்னமோ நான் வயிற்றுக்கு உழைக்கிறதுக்குன்னே பிறந்தது மாதிரி காளமாடு மாதிரி சில பேர் இருப்பாங்க, கழுத மாதிரி இருப்பாங்க. உழைச்சி உழைச்சி ஓடா போனேன்னு வேறு சொல்லுவாங்க. ஏன்? நான் உங்களுக்காக உழைச்சி உழைச்சி ஓடா போனேன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் சிம்பத்தி தேடிப்பாங்க. எதுக்கு? உனக்காக காலத்தை செலவிடு, நேரத்தை செலவிடு. அப்போ தான் நீங்களும் சந்தோஷமாக தான் நடத்து. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சிம்பத்தி தேடும். என்னை பற்றி ஏதாவது கவலை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்காக நான் எவ்வளோ உழைக்கிறேன்னு தெரியுமா என்று அந்த சூழலையே கெடுத்து விட்டுரும். யாருக்கும் என்னை பற்றி கவலை இல்லை. இது 2வது கேஸ். 3வது என்ன சொல்லுது? அது எந்த விஷயம் பண்ணாலும் அதில் தன் சந்தோஷம், தன்னுடைய அந்த பிரமிப்பை பார்க்கிறது. இந்த வாழ்க்கை எவ்வளோ பெருசு, நானும் சந்தோஷமாக இருக்க முடியும், அடுத்தவங்களையும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும். ஒவ்வொரு இடத்திலும் நான் சந்தோஷமாக இருந்த அடுத்தவர்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அவ்வளோதாங்க வாழ்க்கை. வாழும்போது எவ்வளவு சந்தோஷத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அம்மாவா, அப்பாவா, அண்ணன் தம்பிங்களா,
சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷத்தை நாம் கொடுத்து நாமளும் அடைஞ்சு நம்மளும் கொடுக்க முடியும்னு பார்க்குறத நம்ம வாழ்க்கை சிந்திப்போம். அதனால் வாழ்க்கை என்பது ஒரு உற்சவம். அதை அழகாக கொண்டாடுங்க. அது கொண்டாடணும் அப்படின்னா கவலை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, சூழல்கள் மாறாது, எதிர்ப்புகள் மாறாது, நாம மாறிடலாம். நிறைய பேரை மீட்க முடியலைங்க. அப்படியே நொந்துன்னு அப்படியே போய்டுறாங்கங்க. கஷ்டமாக இருக்குங்க. சந்தோஷமாக சிரித்து சில பேரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. எவ்வளவு சொன்னாலும் அந்த துக்கத்திலும் அந்த துவண்டு ஏதோ ஒரு வச்சுக்கிட்டு அப்படியே மனதை வேதனைப்படுத்தி அந்த மனதை அப்படியே ரணப்படுத்தி, ஏங்க அருமையான வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்காரு. எத்தனை காலம் என்று தெரியாது. முதல்ல வாழ்க்கையை நம்ம ரசித்து அனுபவித்து வாழுங்க.